குருவே சரணம், குருவே துணை. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு ஜாதகத்துல 2 கிரகங்களுடைய இணைவு நிறைய பலாபலன்களை ஏற்படுத்துது அப்படிங்கக்கூடிய தலைப்புகள் வரிசையில நம்ம ஏற்கனவே குரு ராகு கிரக சேர்க்கை, குரு கேது கிரக சேர்க்கை, சனி ராகு கிரக சேர்க்கை, நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைக்கான பலன்கள் இப்போ நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அந்த வகையில இன்னைக்கு சுக்கிரன் ஒரு ஜென்ம ஜாதகத்தில், அது ஆண்களுடைய ஜாதகமாக இருக்கலாம் அல்லது பெண்களுடைய ஜாதகமாக இருக்கலாம். யாருடைய ஜாதகத்துல நம்ம ஒரு 2 கிரகங்கள் இணைந்தாலும் ஒரு சில சம்பவங்களும் ஒரு சில பலாபலன்களும் அந்த கிரகங்களுடைய தாக்கம் அதிர்வலைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில சுக்கிரன் மகாலட்சுமிக்கு உள்ள காரக கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது அசுர குரு அப்படின்னு சொல்லப்படுறார். மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அடிப்படையான இந்த நாடி விதிப்படி ஒரு ஆண்களுடைய ஜாதகத்துல மனைவிக்கு உள்ள காரக கிரகமாகவும், வீடு, வண்டி, வாகனம், சுகபோகஸ்தானத்துக்கான காரகமாகவும் வருவார். மேலும் கேது பகவான், கேது நமக்கு தெரியும். கேது அறிவியலுக்கு புலப்படாத கிரகம், சாயா கிரகம், பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம் என்று கொள்ளக்கூடிய கேது ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், ஞானத்தை குறிக்கக்கூடியது. கீர்த்திக்கு உண்டான கிரகம் கேது பகவான். இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிற கிரகத்தோட தொடர்பு ஏற்படுறது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சுக்கிரன் கேதுவினுடைய கிரக தொடர்பு, சுக்கிரன் கேது ஆகிய 2 கிரகங்களும் ஒரே ராசியில் அமர்ந்தால் அந்த கிரகம் தொடர்புல இருக்கு அப்படின்னும், கேது அமர்ந்திருக்க வீட்டுக்கு 12வது வீட்டில் சுக்கிரன் அமர்ந்தாலும் இந்த சுக்கிரன் கேது கிரக தொடர்பு இருக்கும். கேது அமர்ந்திருக்க வீட்டுக்கு 5வது வீடு 9வது வீட்டுல சுக்கிரன் அமர்ந்தாலும் அங்கே சுக்கிரன் கேது ஆகிய கிரக தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படும். சுக்கிரன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம். வண்டி, வாகனங்கள், சுகபோகங்கள், பணம் எல்லாமே சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கேது அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய இறைவன், அதாவது கடவுள் அவர். பொதுவா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா பயன்படுத்த முடியாம சிரமப்படுறாங்க அப்படின்னா அங்க கேது வருவாரு. எதுக்குன்னா அங்க ஒரு லெசன் கொடுப்பாரு கேது. அங்க ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அங்க நிறைய நம்மளை சிரமப்படுத்தி சில விஷயங்களை நம்ம கத்துக்க வைப்பார். அந்த அடிப்படையில இப்ப இந்த 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவத்தில் இயங்கும். அந்த அடிப்படையில ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் ரொம்ப எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். அது எங்கெல்லாம் அப்படின்னா, நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிகம் ராசி, மீனராசியில கொஞ்சம் பாதிப்பு கம்மி. ஏன்னா அங்க சுக்கிரன் உச்சமாவாரு. மற்ற கடகம், விருச்சகம் நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். மேலும் நிலத்தத்துவம் என்று சொல்லக்கூடிய மகரம் ராசி மற்றும் கன்னிராசி, ரிஷபராசி, இந்த இடங்களிலையும் சுக்கிரனோடு இணையக்கூடிய கேது. இதனால நிறைய எதிர்மறையான பலன்கள் நடக்குது. முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த நீல ராசிகள் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையா நகரக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாம். வேகம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது இணைவதனால ஆண்களுடைய ஜாதகங்கள்ல பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில ஒரு மனநிறைவு இல்லாம இருக்கிறது. மனைவி ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. மனைவியால இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒரு சுலபமா ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கேதுவோட கிரக தொடர்பு மகரத்துல வந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் அந்த ஆண்கள் பாவம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மகரம் சனி பகவானுடைய வீடு. அங்க சுக்கிரன் உட்கார்வாரு, கேதுவும் உள்ள வந்துடுவாரு. இங்க சனி, சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு திருமண வாழ்க்கையே காலதாமதமா ஆன நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. ஸோ இது இல்லாம கன்னிராசியில சுக்கிரன் கேதுவோட கிரக தொடர்பு என்ன ஆகும் அப்படின்னா, அங்க சுக்கிரன், கேது, புதன் ஆகிய கிரகங்களுடைய ஒரு காம்பவுண்ட் நடக்கும். ஸோ அங்க என்ன ஆகுது அப்படின்னா சுக்கிரன் அங்க நீட்சம் அடைவார்.
அங்க நிறைய ஒரு அடிப்படையா வந்து காலப்புருஷ லக்னத்துக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று கேது கிரக தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு நம்ம பார்த்த அடிப்படையில ஒரு 10க்கு 6, 7 ஜாதகங்கள் திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது அதிகப்படியா வந்து இருக்குது ஆண்களுடைய ஜாதகத்துல. இது நான் பொது பலனா சொல்றேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பதிவா இருக்கும். ஜோதிடம் சம்மந்தமா கொஞ்சம் ஆர்வம் இருக்குது, இல்ல நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறீங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன், கேது வந்து புரிஞ்சுகிட்டா அத மிக அற்புதமா பயன்படுத்தலாம். இந்த சுக்கிரன், கேது கிரகம் இணையறது வந்து ஒரு அவசியம் பரிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு ஒரு கிரக தொடர்பு. இதுக்கு உண்டான பரிகாரமும் இந்த பதிவினுடைய முடிவுல நான் வந்து சொல்லப் போறேன். சுக்கிரன் நீச்சமாயி கேதுவோடையோ அல்லது சுக்கிரன் நீச்சமாயி ராகுவோடையோ தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகம் ஆண்களுடைய ஜாதகம் பெரும்பாலும் தாரம் தோஷம் அப்படிங்கிறது வருது. ஒரு குறிப்பிட்ட வயசுல சரியான திருமண வயது வர்றதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிட்டா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில 2 திருமணம் அல்லது முதல் திருமணத்துல பாதிப்பு அல்லது மனைவிக்கே பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துருது. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ரிஷபத்துல வந்து சொல்றீங்களே அதுவும் நிலராசி தானே. அங்க சுக்கிரன் கேது இணைஞ்சா என்னங்க நடக்கும்? சுக்கிரன் கேது இணையக்கூடிய அமைப்பு ரிஷப ராசியில வரக்கூடாது ஒரு ஆண்களுடைய ஜாதகத்துல. வண்டி, வாகனங்கள், சுகபோகங்கள், மனைவி சம்பந்தப்பட்டது கொஞ்சம் அதிகமா பயன்படுத்த முடியாது அவங்களால. என்கிட்ட ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் இருக்குங்க, நல்ல ஒரு டூ வீலர் இருக்கு, நல்ல வண்டி இருக்குது. நம்ம பயன்படுத்துறதே ரொம்ப கம்மியா இருக்குது. எல்லாம் அப்படிதான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்டுங்கலாம் நல்லா போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. நல்லா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒண்ணும் அதிகமா பயன்படுத்தவே முடியாது. ஒரு ஒரு 60% ஜாதகங்கள் இது ஒரு பொது பலன் சொல்றதுனால நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா, அதுல நெறைய ஒரு முழு பலனா பார்க்கும்போது நம்ம இன்னும் நெறைய சொல்லலாம். திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அம்மா வீட்டிலேயே இருக்கிற மாதிரியான கிரக சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டுரும். அவங்க சந்தோஷமாவும் இருக்கலாம். அல்லது வீட்டோட மாப்பிள்ளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிற மாரி சூழ்நிலை ஏற்பட்டுறது. இல்ல ஒரு பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுரும். ஒரு சண்டை போட்டுட்டுலாம் கோச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அம்மா வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல தங்கிர்றது. அம்மா வீடு பார்வையில வர்றதும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்ப திருமணத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இல்லாம சிரமப்படக்கூடிய நபர்கள்ல ஆண்களுக்கு இந்த சுக்கிரன், கேது கிரக தொடர்பு ரிஷபராசியில வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. எப்படின்னா, சுக்கிரன் வந்து ரிஷபராசியில இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். கேது அதுக்கு திரிகோணங்கள்ல எங்க வந்தாலும் நம்ம சொல்ற மாதிரி பலன்கள் தான். உதாரணமா மிதுனத்துல வந்தாலும் சுக்கிரன், கேது கிரக தொடர்பு இருக்கும். கன்னியில வந்தாலும் சுக்கிரன், கேது கிரக தொடர்பு இருக்கும். மகரத்துல வந்தாலும் சுக்கிரன், கேதுவினுடைய கிரக தொடர்பு அப்படிங்கிறது அங்க வந்து வேலை செய்யும். இது மட்டும் தான் நாங்க நெறைய சொல்லலாம். இந்த சுக்கிரன், கேது கிரக தொடர்பு நம்ம சொன்ன மாதிரி இந்த புறம் சார்ந்த காரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல மகர ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி வரும். இந்த இடங்கள்ல சுக்கிரன் நின்னு கேதுவோட கிரக தொடர்பு ஆகுறவங்க பணம் காசு மொத்தமா ஒரு பக்கம் போய் முடக்கி விட்டுருவாங்க. மொத்தமா அமௌண்ட் லாக் ஆயிடும். குடுக்கல் வாங்கல்ல மாட்டிக்கிறது. அல்லது ஒரு நல்ல செலவே பண்ணாலும் ஒரு சட்டுன்னு ஒரு அமௌண்ட் மொத்தமா ஒரு பக்கம் போய் லாக் ஆயிடும். அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்றதுக்கே அவங்க போதும் போதும் அப்படின்ற மாரி ஆயிடுது. சில நேரம் வந்து இழந்தது திரும்ப பெற முடியாம இழந்த கதைகள்லாம் நெறைய வந்து இருக்குது. வண்டி, வாகனங்கள் ஓடாம நின்னுறது. இது அகம் சார்ந்த காரகங்கள், புறம் சார்ந்த காரகங்கள் அப்படின்னு வரும். இப்ப மேஷம் வந்து அகம், அதாவது எமோஷன்ஸ். ரிஷபம் வந்து புறம், அதாவது பொருளாதாரம். அதே மாரி மிதுனம் வந்து அகம் வரும், கடகம் வந்து புறம் வரும். சிம்மம் வந்து அகம் வரும், கன்னி வந்து புறம் வரும். அகம் சார்ந்த காரகம், புறம் சார்ந்த காரகம் அப்படின்னு வர்றதுல, புறம் சார்ந்த காரகங்களாக சொல்லப்படக்கூடிய ரிஷப ராசியிலேயோ, கன்னி ராசியிலேயோ, மகர ராசியிலேயோ அமையக்கூடிய சுக்கிரன், கேதுவோடு கிரக தொடர்பு ஏற்பட்டால் பொருளாதாரத்துல விழுந்துருவாங்க, மாட்டிப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில நடக்காது. இப்போ ஒரே நாள்ல பிறந்த ஒரே கிட்டத்தட்ட மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் தானங்க. இது எப்படி நீங்க சொல்றது ஏத்துக்க முடியுன்ற மாரி நெறைய பேரோட கேள்விகள் வந்து இருக்கலாம். அதுக்கும் நான் விளக்கம் சொல்றேன். அதாவது ஒரு நாற்றங்காலில் விதைக்கப்படக்கூடிய பயிர். அது வந்து நம்ம பிரிச்சு வெவ்வேறு இடங்களில் நடப்படுகிறது. அது இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பயிர் வந்து நல்ல செழிப்பா உரம் கிடைக்கிற இடத்துல போய் நடப்படும். ஒரு பயிர் வந்து பாத்தீங்கன்னாக்க வெயில் அதிகமா படாத இடம், ஒரு நிழல் பகுதியில நடப்படும். ஒரு பயிர் நீரோட்டம் இல்லாத இடத்துல நடப்படும். அது மாதிரி ஒரே நாளில், ஒரே கிழமையில், ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் கூட
அவர்கள் வளரக்கூடிய இடங்கள், அவர்கள் பிறந்து வந்த தாய் தந்தையினுடைய கர்மா அடிப்படையில பலாபலன்கள் மாறும். ஆனால் ஏறத்தாழ அவர்கள் தரப்படுவாங்க. உதாரணமா இந்த ரிஷபராசியில சுக்கிரன் கேது கிரகம் இணைந்து ஒரு பரம ஏழை இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் லாக்கானம் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு. இந்த சுக்கிரன் கேதுவோட கிரக தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு செல்வந்தர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வந்து முடங்குறது. அதாவது அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் பொருளாதார ரீதியான ஒரு முடக்கத்தையும் பணம் காசு மூலமாக ஒரு லாக் ஆகக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்திடும். வண்டி வாகனங்கள் வந்து இப்ப நம்ம வசதி படைத்தவர்கள் பெரிய கனரக வாகனங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து சுற்றுவாங்க. வசதி இல்லாதவர்கள் ஒரு சாதாரண டூ வீலர்ல ஒரு 2 சக்கர வாகனங்கள்ல கூட பிரச்சனைகள்ல சிக்குவாங்க. இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில ஒரு ஒரு விருப்பப்படாத மனைவி வந்துடுறது. அது எப்படின்னு நம்ம கேட்டா, கடகத்துல இணையக்கூடிய சுக்கிரன் கேது, அல்லது விருச்சிகத்தில் இணையக்கூடிய சுக்கிரன் கேது, அல்லது மீனத்தில் இணையக்கூடிய சுக்கிரன் கேது. கண்டிப்பா இந்த சுக்கிரன் கேது கடகத்துல வர்றது மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்ப நம்ம இது ரொம்ப ஒரு பெரிய பதிவா போகுது அப்படிங்கிறதுனால ஆண்களுடைய ஜாதகம் மட்டும் நான் நிறைய உதாரணம் வந்து சொல்றேன். பெண்களுடைய ஜாதகத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னோட பதிவு கூட செப்பரேட்டா போடுவோம். உதாரணமா ஒரு ஆண்களுடைய ஜாதகத்துல காலப்புருஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து கேதுவோடு கிரக தொடர்பு ஏற்படுறாரு. அவர்களுக்கு வீட்டிலேயே கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். ஒரு வீடு வந்து பெருமைப்படுத்திக்கிற மாதிரி ஒரு வீடு வந்து நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ள, நட்பு வட்டாரங்களுக்குள்ள, நம்ம செட்டில் இருக்கவங்க கூட நம்ம பெருமைப்படுத்திக்கிற மாதிரி சீக்கிரமா ஒரு வீட்டை கட்டி வாழ்றதுக்கு சிரமப்படுறது. அதே மாதிரி அங்கேயும் வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்துல சுக்கிரன் அமர்றதுனால ஆண்களுடைய ஜாதகப்படி சூழ்நிலை காரணமாக மனைவி வீடு பார்வையிலே வர்றது, அல்லது சூழ்நிலை காரணமாக எமோஷனல் லைஃப்ல மனைவி கூட பெரிய கருத்து வேறுபாடு வந்து நீர் கட்டி சம்பந்தப்பட்ட உடல் உபாதை, மென்சுரேஷன் ரெகுலாரிட்டி, இர்ரெகுலரான மென்சுரேஷன் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைன்னா உடல் எடை அதிகமாயிடுறது வச்சுக்கலாம். சிறுநீரகம் சம்பந்தப்பட்டு, சளி தொந்தரவு சம்பந்தப்பட்டு, ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய மனைவிகள் வைத்திய செலவுகள் நிறைய நடக்கும். மனைவிக்கு இந்த ஜாதகப்படி சுக்கிரன் கேதுவோட கிரக தொடர்பு கடகராசியில் வர்றதுனால பெரும்பாலும் இந்த சுக்கிரன் கேது கிரக தொடர்பு கடகத்துல வரக்கூடிய ஜாதகங்கள் அவங்க இப்ப இந்த பதிவு பார்க்கக்கூடிய ஒரு 100 பேர் 1000 பேர் பார்த்தாலுமே அவங்க வீட்டுல ஒரு வாஸ்து கோளாறு வந்துடும். சரியா சுக்கிரனுடைய திசை கொள்ளக்கூடிய அது போல வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 18 மாதங்களுக்கு மேல ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இல்லைங்க சொந்த வீடு தாங்க, எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கக்கூடிய இடம். என்னோட ஜாதகத்துல சுக்கிரன் வந்து கேதுவோட தொடர்பாகி கடகராசியில இருக்கிறாருங்க. சுக்கிரன் கேதுவோட தொடர்பாகி விருச்சிக ராசியில இருக்காருங்க. சுக்கிரன் கேதுவோட தொடர்பாகி மீன ராசியில இருக்காருங்க. இவங்களுக்கு மூணு இந்த கிரக தொடர்புக்குமே அக்னி மூலை வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஆகக்கூடிய தன்மை வந்து வந்துடும். அது எப்படியோ வந்துடும். அக்னி மூலைங்கிறது சூடாகக்கூடிய இடம். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைப்பாங்க, அங்கதான் வாஸ்துப்படி வைப்பாங்க. அது இல்லாம அடுப்பு வைப்பாங்க, கிச்சன் வைப்பாங்க. அந்த கிச்சனுக்குள்ளேயே வந்து அந்த கடைசிக்கு சிங்க் போயிடுறது, பாத்திரம் விளக்குறது, பாத்திரம் கழுவுறது, இல்லது அந்த அக்னிமூல பகுதியில கிச்சன் ஒட்டன மாதிரியே வந்து குளிக்கிற ரூம் அல்லது டாய்லெட் வந்து வச்சிருவாங்க. அக்னிமூலை வீட்டுக்கு உள்ள அடுப்பு இருக்கும். அக்னிமூலையில இருந்து வீட்டுக்கு வெளிப்பக்கமா திறந்து மூடுற மாதிரி டேப்பா அல்லது ஒரு தொட்டி அமைச்சுக்கிறது, பேரல் வச்சு தண்ணி பயன்படுத்துறது, வீட்டுக்கு வெளிப்பக்கமா குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறதுங்கிற மாதிரி ஈரப்பதம் வந்துடுறது, அல்லது அங்க வந்து செப்டிக் டேங்கை வந்து அக்னிமூலை ஏறத்தாழ அக்னிமூலையை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாதிரி அடியில ஒரு தொட்டி போடுறது, செப்டிக் டேங்க் போடுறது, இந்த மாதிரி வந்துடும். நிறைய வந்து உடல் கழிவுகள் வெளியேறதுல மென்சுரேஷன் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், சுக்கிரன் கேதுவோட கிரக தொடர்பும் ஒரு ஜாதகத்துல விருச்சிகத்துல இருந்துச்சுன்னா அங்க ஆரோக்கியம் சார்ந்த வைத்திய செலவுகள், வயிற்றுல பிரச்சனை வராம இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மிக மிக குறைவு. என்னங்க ஒரு ஜாதகம் முழு ஜாதகம் வச்சுக்கிட்டு பலன் சொல்றவங்க கூட இவ்வளவு விஷயம் சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு 2 கிரகத்துக்கு இவ்வளவு விஷயம் வந்து நடக்குமா அப்படின்னா இந்த பதிவு பாக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்களுடைய ஜாதகத்திலேயோ, இல்ல நிறைய ஜோதிடர்கள் கூட இந்த பதிவு வந்து பார்க்கலாம். நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம்,
சுக்கிரன் கேது ஒரு ஜாதகத்தில் நீர் ராசிகளில் விருச்சிக ராசியில் அமர்ந்தால் அங்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தாம மென்சுரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாம அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது அந்த வீட்டுல உள்ள பெண்களுக்கு அந்த மகாலட்சுமி அப்படின்னா இப்ப ஜோதிட சாஸ்திரம் நம்ம என்னைக்கு நுணுக்கமா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காரங்களாக பிடிக்கலாம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல மனைவிக்கு பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதை, செரிமானம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். மேலும் இந்த சுக்கிரன் வந்து வீடு வந்து பாத்தீங்கன்னா கேது குடியில போனா என்னங்க ஆகுது? இந்த சுக்கிரன் கேதுனுடைய கிரக இணைவானது சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறை தான். நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம். சுக்கிரன் வந்து சமையல் அறை, மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய இடங்கள் எல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான இடங்கள்ல இந்த சமையல் அறை உள்ள நுழையிற இடம் ஒரு சந்தாகோ அல்லது ஒரு சின்ன குறுகலான இடத்துல வீட்டுக்குள்ளே சமையல் அறை பயன்படுத்துறதுக்கோ, அல்லது வீட்டுக்குள்ள வந்து ஒரு சமையல் அறை வந்து ஒரு சமைக்கிற இடம் இருக்கு, ஒரு அடுப்பு வச்சு பயன்படுத்துறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு முன்னாடி பின்னாடி சைடுல இல்ல வீட்டுக்கு வெளிப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அடுப்பு வச்சு பயன்படுத்தக்கூடிய விஷயம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. இல்ல வீடு தனியா இருக்குங்க, நாங்க சமைக்கட்டு தனியா வச்சுக்கிறோம். அது பழைய வீடு வச்சிருப்பாங்க, பழைய வீட்டுல சமைச்சிட்டு புது வீட்டுல அப்படியே புதுசாவே வந்து பாத்தீங்கன்னா வச்சு பயன்படுத்துறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து இந்த சுக்கிரன் கேது வந்து எப்படியோ கொஞ்சம் வந்து அதனுடைய வைப்ரேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். பெண்களுடைய ஜாதகமும் நம்ம எடுத்துக்கலாம் ஏறத்தாழ. அது நாம் பெண்களுடைய ஜாதகத்துல இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்கு, அதை நம்ம வந்து மற்றொரு பதிவுல பார்ப்போம். மேலும் வந்து இந்த கேது வந்து என்னங்க, கேது வந்து ஞானம் கொடுப்பாருன்னு சொல்றீங்க. நிறைய தடைகள் வந்து தாண்டி தாண்டி போகும்பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணணும் நமக்கே தெரிஞ்சது. எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு நமக்கே அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. இதை தாண்டி நம்ம வீடு இருக்கக்கூடிய இடங்கள் பெரிய நகரப்புறங்கள்ல இருக்கிறவங்களும் சரி, கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த வீட்டு மனைக்கு அல்லது இந்த வீட்டு பகுதியில பாம்பு நடமாட்டம் வரக்கூடியது நம்மளால பார்க்க முடியும். நாகப்பாம்பே வர்றது இந்த மாதிரி பார்க்க முடியும். இந்த சுக்கிரன் கேதுவுடைய கிரக தொடர்பு ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மூளை ராசிகள்ல ஏற்படுகிறது. நிறைய ஜாதகங்கள் ஜீவராசிகள் அப்படின்னா தனுசு, மீனம், மிதனம், கன்னி ஆகிய ராசிகள்ல சுக்கிரன் அமர்ந்து கேதுவோடு கிரக தொடர்பு ஏற்படக்கூடிய ஜாதகங்கள். அங்கே மாண்டு போன பெண் தெய்வ நடமாட்டம் இருக்கும். இந்த வம்சாவளியில முன்னோர்கள்ல இறந்து போன ஒரு பெண் குழந்தையோ அல்லது ஒரு தாய்மை அடைந்த பெண்ணோ அல்லது கன்னி பெண்ணோ ஒருத்தவங்க இறந்தவங்க தெய்வமா இருப்பாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இந்த சுக்கிரன் கேது கிரக தொடர்பு மோட்சக்காரகன். பெண்களுடைய ஜாதகத்துல ஜீவனாக சொல்லக்கூடிய சுக்கிரனோடு இணைந்து இந்த ஜீவராசிகளில் அமரும் பொழுது அங்கே பிரேதாத்மாவாக இல்லாமல் அங்கே ஒரு ஆத்மா ஜீவாத்மாவாக இருக்கும். உண்மை, இது நீங்க எடுத்து பார்க்கணும்னா தெரியும். ஒரு ஜாதகம் அல்லது ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி 4 மூளை ஜீவராசிகள்ல குரு கேது கிரக தொடர்பு ஏற்பட்டுச்சு, அல்லது குரு சுக்கிரன் கேது சுக்கிரன் கிரக தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்க வீட்டுல வம்சாவளியில யாராவது இறந்து போனவங்க பெண்கள் இருக்கிறாங்களா, அவங்க தெய்வமா நடமாடுறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா, எழுந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு எப்படி நம்ம நம்புறது அப்படின்னா, அதான் அங்க செப்பரேட்டா அடுப்பு வந்துடும். மேக்சிமம் செப்பரேட்டா அடுப்பு வர்றது, அல்லது அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம வீட்டுக்கு மனைக்கு நம்ம வீட்டுல இருந்து பாக்குற மாதிரியாவது பாம்பு வந்துட்டு போறது நம்ம வந்து பார்க்க முடியும். பாம்பு நடமாட்டம் கண்டிப்பா வந்து வரும் நம்ம சொல்லலாம். இந்த சுக்கிரன் கேது கிரக தொடர்பு அப்படிங்கிறது நிறைய நல்ல பலன்களையும் ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியா பணம் காசு சேமிப்பதற்கான நிறைய வாய்ப்புகளை, நிறைய பணம் காசு வந்து பாத்தீங்கன்னா நம்மளாக்க நிற்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துவார். அதுவும் வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து இந்த சுக்கிரன் கேதுனுடைய கிரக தொடர்பை குரு பார்வை வரும். குரு பார்வை வர்றது நிறைய லட்சாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யும்போது ஒவ்வொரு வரும். நம்ம பொது பலன் அப்படின்னு இல்லாம இந்த சுக்கிரன் கேதுக்கு நம்ம வந்து ஒரு பிரீத்தி பண்ணணுங்க. இந்த சுக்கிரன் கேதுனுடைய எதிர்மறையான பலன்கள் வந்து நிறைய இருக்குது. இப்ப என்னன்னா, சுக்கிரன் கேது தொடர்பு அப்படிங்கிறது ஒரு ஆண்களுடைய ஜாதகத்துல ஒரு சூப்பரான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. தெய்வாம்சம் பொருந்திய பெண்கள் மனைவியாக வருவதற்கும், தெய்வ நடமாட்டம் வீட்டுல உள்ள மனையில உள்ள பெண் தெய்வங்களுடைய அனுகிரகம் அருள் கிடைப்பதற்கான யோகங்களும், ஒரு ஒழுக்கமான பெண்கள், ஆன்மீக நாட்டமுடைய பெண்கள்,
மனைவி அமையறதுக்கான பிராப்தம் கொடுக்கும். பொருளாதாரத்துல நம்மளை வந்து ஒரு பாடம் மாதிரி கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து மேலோங்கி கொண்டு போக வந்து பாத்தீங்கன்னா வைக்கும். இருந்தாலும் நம்ம சொன்ன பிரச்சனைகள், தாக்கங்கள் இது எல்லாம் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேதுக்கு நம்ம வந்து பிரீத்தி பண்ணணும். கேது கிரகத்துக்கு பிரீத்தி பண்றது. கேது வந்து எந்த ராசியில இந்த சுக்கிரன் கேதுவோட கிரக தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரே ராசியில இணைஞ்சாலும் இல்ல திரிகோணத்துல இணைஞ்சாலும் சொன்ன மாதிரி 12ல இணைஞ்சாலும் கேது எந்த ராசியில நிற்கிறாரோ அந்த கிழமை நம்ம எடுத்து அந்த கிழமை நாள்ல கொள்ளு தானியம் வாங்கி நம்ம ஊற வச்சு நல்லா அவிச்சு அதை மாட்டுக்கு தானமாக கொடுக்கறது. உதாரணமாக மேஷராசியில கேது சுக்கிரன் கிரக தொடர்பு இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, கடகராசியில இருந்தா திங்கட்கிழமை, தனுசுல இருந்தா வியாழக்கிழமை, மகரத்துல இருந்தா சனிக்கிழமை, அந்த மாதிரி எந்த கிழமையில வருதோ அந்த நாள்களில் தானியத்தை வந்து ஒரு பசுவுக்கு தானமாக இந்த தானியத்தை ஊற வச்சு கொடுக்கறது ஒரு அதி அற்புதமான பலனை ஏற்படுத்தும். மேலும் சுக்கிரன் வந்து கேதுவோட கிரக தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஜாதகங்கள் பிரதோஷம் வரக்கூடிய நாட்கள்ல அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல சிவாலயங்களில் இந்த கொள்ளு வந்து பிரசாதமாக செஞ்சு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது கோயில் பிரகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நம்ம நிவேதியம் பண்ணாம கூட கோயில் பிரகாரத்துக்கு வரவங்களுக்கு அல்லது நண்பர்கள், உறவினர்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு கூட நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள்ல அருமையா வந்து நம்ம தானமா கொடுக்கும்போது நல்லா வந்து சூப்பரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சுக்கிரன் கேது கிரக தொடர்பு குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி பணம் காசு கொடுக்க கூடாது. யாரையும் நம்பி வண்டி வாகனங்கள் கொடுக்க கூடாது. பெரிய பணம் காசு வீட்டுக்காக வாங்குறது எப்போது முடங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கடன் வாங்குறதுல கொடுக்கறதுல நம்ம சரியா பரிசீலனை பண்ணாம சூழ்நிலை சம்பந்தமா மாட்டிக்கிறது. வீடு வாங்குறதுல விற்கிறதுல வீடு ரெனோவேஷன் பண்றதுல சில சிக்கல்கள் ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது முழு ஜாதகம் பார்த்து நம்ம இன்னும் நிறைய பலன்களும் அதுக்குண்டான பரிகாரங்களும் ஜாதக அடிப்படையில நம்ம வந்து சரி பண்ண முடியும். இன்னும் ஒரு சில பகை கிரக தொடர்புகள் எல்லாம் இன்னும் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சில சுப கிரகங்களுடைய பார்வை தொடர்புகள் இந்த பாதிப்பினோட தாக்கத்தை 2 மடங்கா குறைக்கும். ஆனா இது ஒரு பொதுவரானாக நம்ம பார்க்கும்பொழுது சுக்கிரன் கேதுனுடைய கிரக தாக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு ஆண்கள் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த சுக்கிரன் கேது கிரக தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னதெல்லாம் எவ்வளவு பொருந்தது அப்படின்னு பாருங்க. தெரிஞ்ச உங்களுடைய ஜாதகத்துல யாருக்காவது இருக்குது அப்படின்னா கூட எடுத்து பாருங்க. நம்ம சொன்ன விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். இல்ல தனிப்பட்ட கருத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கூட நீங்க சொல்லுங்க. இந்த சுக்கிரன் கேதுனுடைய கிரக தொடர்பு ஒரு பெண்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான பலன்கள் தர முடியும் நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜோதிடர் சுபமாவீரர் ஸ்ரீ வாராகி ஜோதிடாலயம். நம்ம பிரசன்ன ஜோதிடம், நாடி ஜோதிடம், வாச சாஸ்திரம் இது எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். நன்றி.